நோக்கிடுவேன், கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன், கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். எனக்கு உதவி செய்யும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றீரே. எனக்கு உதவி செய்யும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றீரே. எதிரி என்ன செய்வார், எப்படி மேற்கொள்வார்? எதிரி என்ன செய்வார், எப்படி மேற்கொள்வார்? காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன், கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் என் பக்கம் இருக்கின்றீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் என் பக்கம் இருக்கின்றீரே. ஏன் நான் கலங்கிடணும், ஏன் நான் பயப்படணும், ஏன் நான் கலங்கிடணும், ஏன் நான் பயப்படணும்? காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன், கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். எல்லாம் பார்த்துக் கொள்வி யெகோவா ஈரே நீரே. தேவ சமூகத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்வி யெகோவா ஈரே நீரே. எதையுமே இழப்பதில்லை, ஒன்றுமே குறைவதில்லை. எதையுமே இழப்பதில்லை, ஒன்றுமே குறைவதில்லை. காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன், கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன், ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் மாதத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்தி ஆசிர்வதிப்பார். லூக்கா 21:28 ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். யாருங்க இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்மளை பார்த்து தைரியமாக இருப்பா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வெற்றி பெறுவாய், நீ மிகுதி எடுப்பான்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் உலகத்திலும் எங்கே பார்த்தாலும் தோல்விகள், விலைவாசி உயர்வு விண்ணை தொடுகிறது, கட்டுப்படுத்த முடியல, கலவரங்கள், சண்டைகள், பயங்கரமான பஞ்சங்கள், கொடிய வியாதிகள், இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது தான் நீங்கள் நிலை குலையாதீங்க, உங்கள் தலையை உயர்த்துங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். வேற யார் சொல்ல முடியும்? அவர்தான் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம்.
அவர் சொன்னால் அது அப்படியே நடக்கும். சங்கீதம் 24:7-9 வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை, பழங்கால கதவுகளே உயருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம தலைகளை உயர்த்த தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். வேதத்தில் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து கல்லால் இருந்து கொல்லணும் மோசே சட்டம் எழுதியிருக்கிறாருன்னு யோவான் 8 விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக நிறுத்து உத்தமர்கள், நல்லவர்களாய் நடித்தவர்கள் அப்படியே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இவளை கையுமையுமா பிடிச்சிட்டோம் அப்படி. அதற்கு இயேசு என்ன தெரியுமா செய்தாராம்? குனிந்து தரையில் எழுதினாராம், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் எடுத்து எரியட்டும் என்றார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எல்லாரும் கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. நானும் உன்னை தீர்ப்பிடலை, பாவம் செய்யாத. அந்த நிந்தை, அவமானம், தோல்வியை ஆண்டவர் மாற்றி அந்த மகளை மன்னித்து விடுதலையாக்கி தலை நிமிர வைத்த ஆண்டவர், தலையை உயர்த்தினவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் சந்திக்க போகிற என்ன பிரச்சனை பாடுகளாக இருந்தாலும் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். உங்களை கலங்கு தோல்வியடைய அவர் விடமாட்டார். வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு சொப்பனங்கண்டு கலங்கி உட்கார்ந்திருந்த 2 பேரை பார்த்து சொல்கிறாரு, கணவர் சொல்லிட்டு 3 நாளைக்குள் பார்வோன் உன் தலையை உயர்த்துவான். ஆதியாகமம் 40:13 அவர் சொல்கிறாரு, ஞானத்தின் ஆவியார் சொல்கிறார். அதே போல் அந்த சிறைச்சாலையில் பொய்க்குற்றம் சுமத்தப்பட்ட அந்த பான பாத்திரக்காரன் பார்வோனால் மறுபடி உயர்த்தப்பட்டு அந்த அரண்மனையில் ஒரு வேலைக்காரனாக உயர்த்தப்பட்டார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அதே தேவன் வாழ்கிறார், ஜீவிக்கிறார். உங்கள் தலையை உயர்த்த முடியும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அவர் உங்கள் தலையை உயர்த்தணும்னா யோவான் 13:9 சொல்லுகிறது, உங்கள் தலையை கழுவப்படணும். என் கால்களை மட்டுமல்ல, என் தலையை கழுவும் என்று பேதுரு ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து தாழ்த்தி, என் மூளை மண்டலம், தலையில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் மாறட்டும், மாம்ச சிந்தை மாறட்டும், ஆவியின் சிந்தை வரட்டும்னாரு. அப்படி கழுவப்பட்டால் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. இயேசுவின் இரத்தமும் உங்களை சுத்திகரிக்கணும். சங்கீதம் 23:5 பாருங்க, என் தலையை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணுறாராம். கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் உங்கள் மேலே இறங்குனா உங்களுக்கு ஒரு ஞானம் வரும், ஒரு பக்தி வரும், பரிசுத்தம் வரும். என் தலையை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்கிறார். ஜெபத்தில் மேலான ஜெபம் என்ன தெரியுமா? நீயோ ஜெபம் பண்ணும்போது என்ன செய்ய, தலைக்கு எண்ணெய் தடவு. உபவாசிக்கும் போது முகத்தை கழுவன். இயேசு சொல்கிறாரு, ஒவ்வொரு ஜெபத்திலும் நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டால்தான் சாத்தானை மேற்கொள்ள முடியும். அவன் வெட்கப்படுவான். நீங்கள் தலையை உயர்த்தி வாழ்வீங்க. உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். உங்களை விரோதித்து பகைக்கிறவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி உங்களை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணுவாராம். அதற்குத்தான் இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் இந்த மாதத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் என் தலையை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணுகிறார் என்ற வார்த்தையின்படி இந்த மாதத்தில் உங்களை அபிஷேகம் பண்ணி எல்லா சத்துருவின் திட்டங்களுக்கு விலக்கி அவர் சொன்னபடி, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலும் உங்களை அற்புதமாக இந்த மாதத்தில் ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்திற்காக, இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, உம்முடைய உதவி ஆலோசனை கேட்கிறார்களோ, அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய வல்லமை, நன்மை, கிருபை இறங்கட்டும்.
ஆண்டவரே, உங்கள் தலையை உயர்த்துங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் நிமிர்ந்து தலை உயர்த்தப்பட்டு வெட்கப்பட்ட, வேதனைப்பட்ட, அவமானப்பட்ட காலத்திற்கும் அதே இடத்துல உயர்த்தி இன்றைக்கு இந்த மாதங்களிலே காரியங்களை கைகூடி வரப்பண்ணும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.